இப்படி விழுது மச்சான், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் மச்சான். அதெல்லாம் ஹார்ட் அட்டாக்லாம் இல்லடா, ஒரு சரிடா. இந்த பேண்டியை போடு, சரியாடு. கொஞ்சம் வேலை போடு. ரொம்ப நன்றிடா. ரிசப்ஷன்லாம் வந்தா கையில டேப்லெட் எடுத்துவாங்கடா, வயசாகுதுல்ல. ஓகே, கேஸ் ஆகுது சார், ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்குது மச்சான். என்னடா நீ வேற. ஒரு முழு குடி. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது இந்த மாதிரி ஆகும்டா, அசிடிட்டி மாதிரி. இந்த மாதிரி ஜெல்சில் பாட்டில் வாங்கி வச்சுக்கோ. என்னடா ஒரு மாதிரி இருக்குதா? என்ன இல்ல மச்சான், ஒரு மாதிரி கோல்டா வர மாதிரி. தலைவலி வலிக்குதா? மூக்குல வர மாதிரி இருக்கா? தலை வலிக்குது. என்னடா ஒரு மாத்திரை வச்சு போடு. தலையில தைலம் தேய்ச்சி விட்டு நைட்டு தூங்க சரியா போயிடும். வெளியெல்லாம் வரும்போது எடுத்துட்டு வா. உனக்கு கேட்கணும், என்ன நடமாட மெடிக்கல் ஷாப் மாதிரி இருக்கிற, கையை விட்டு மாத்திரையா எடுக்கிறிய மச்சான்? உனக்கு எப்பயாவது அந்த கேஸ் அசிடிட்டிலாம் வரும், எனக்குலாம் இதெல்லாம் டெய்லியுமே இருக்கு. அதுக்கோசம் தான் இதெல்லாம் கூடயே வச்சுன்னு சுத்திட்டு இருக்க. உனக்கு ஏதாவது திடீர்னு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கா, என் பேக்ல கை விடு, போயிடுச்சுப்ப. அங்கேயா இருப்பாதே ஒரு மாதிரி இருக்கிறது. தம்பி சைனஸ் நினைக்கிறேன், என்கிட்ட ஒரு பப்பு இருக்கு, வாங்கி அடி, 7 நாள்ல சரியா போயிடும். நான் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கோம், போற இடம் மாத்திரை மருந்தோட சுத்துங்கடா, வயசாகுதுல. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வீடியோ போட்ட, இந்த ரீல்ஸ் போட்ட இந்த பிரதருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மனசார. காரணம் ஏன் அப்படின்னா, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 11 வகையான பிரச்சனைக்கு 9 வகையான மாத்திரைகளை வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் 23 வயசுல. டிட்டோ என்னுடைய லைஃப்பை வந்து பாத்தீங்கன்னா ரிலேட் பண்ற மாதிரியே இருந்தது இந்த வீடியோ. நான் ஆக்சுவலா வந்து ஒரு மெடிக்கல் ரெப்புங்க, நான் மெடிக்கல் வந்து சேல்ஸ் ஆஃபீஸர், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். யாரை பார்த்தாலும் என்கிட்ட வந்து மெடிசன்ஸ் கேட்பாங்க, இது மாதிரி பிரச்சனை இது மாதிரி பிரச்சனை இது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். காரணம் ஏன் அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் எனக்கும் இருந்தது. ஆக்சுவலா என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, ஹோல்டே ரொம்ப டயர்டா இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து தலைவலிலாம் வந்து வந்ததுன்னா 3 நாள் வந்து இருந்துட்டு தான் போகும். மாத்திரை மருந்து தைல பாட்டில் எதுவுமே வேலைக்கு ஆகாது. கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெயின்ஃபுல் ப்ராசஸா இருக்கும், குனிய முடியாது, நிமிர முடியாது. இது வந்து டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு நெக் போன் வந்து தேஞ்சு போச்சு, நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஷோல்டர் வந்து பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டினியூவா டிராவல் பண்ணணும். மார்க்கெட்டிங்ல இருந்ததால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெயின் வந்து எனக்கு சிவியரா நான் ஃபேஸ் பண்ணேன். கேஸ்ட்ரிக், அசிடிட்டி, இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன். நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஜெலிசல் பாட்டில் பேக்ல நிறைய இருக்கும், நிறைய மெடிசன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் வந்து நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப நடக்க முடியாது, மசில்ஸ்லாம் ரொம்ப வலிக்கும். வெயிட் வந்து 55 கிலோ. 11 வகையான பிரச்சனைக்கு 9 வகையான டேப்லெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படிதான் இருந்தேன். லக்கிலி அந்த நேரத்தில் கடவுள்கிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கு, நான் வந்து மாத்திரை மருந்து இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த நேரத்தில் லக்கிலி என்னுடைய கோச்சை நான் பார்த்தேன். இவங்க தாங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காட அனுப்பிச்ச ஏஞ்சல்ஸ். இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், அது எப்படி சாப்பிடணும், இந்த 3 விஷயத்தை கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாசத்தை ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணேன். 72 கிலோ. பாஸ்ட் 14 வருஷமா சிங்கிள் டேப்லெட் கிடையாது, 1 கிலோ பிளஸ் ஆர் மைனஸ் கிடையாது, அந்த 72 கிலோ மெயின்டைன் பண்ண. இந்த வீடியோ பாக்குற நீங்க மேபி இதுக்கு நீங்க ரிலேட் ஆகலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இதுல இருந்து நான் வெளியே வரணும், ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஹெல்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1-on-1 வாட்ஸ்அப் பண்ணுங்க. எக்ஸாக்டா நீங்க எப்படி என்ன மாதிரி ஹெல்தியா ஃபிட்டா இருக்கணும்ங்கிறத நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பை.